முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, திருச்செந்தூர்ல இருந்து உனக்காகவே நல்லது நடக்கணுங்கிறதுக்காகவே உன்னை ஆசீர்வதிச்சு இந்த அதிர்ஷ்ட வேலையும் உன்னை நோக்கி அனுப்பி வச்சுட்டேன். இதை தொட்ட இந்த நொடியில் இருந்தே உன் வாழ்க்கையில இனி எல்லாமே சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில இருந்த பல பிரச்சனைகள், சிக்கல்கள் என நீ சமாளிக்க முடியாம தவிச்சது அனைத்தையும் சரி செஞ்சு இப்போது உன்னுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாறு போல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போறேன். இதுவரைக்கும் உனக்கு கிடைக்காத, நடக்காத நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இப்போது உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன். என் அருளால எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றியாக மாற்றி தருவேன். தீராத வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நன்மைகளை உன் வாழ்க்கையில கொடுக்க நான் தயாரா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் குறித்த கவலைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். எந்த விஷயத்தை பற்றி நீ யோசிக்கிறியோ அது எல்லாத்தையுமே சிறப்பாக முடிப்பதற்கான வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என் செல்வமே. கூடிய சீக்கிரம் நான் செய்த அற்புதங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். நீ எப்போதும் நம்பிக்கையோட இரு. எந்த விஷயத்திலும் எதை நினைச்சும் பயப்படாம மன உறுதியோட இருக்க பழகு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன். என் அருளின் வெளிச்சம் உன் மனசை நிம்மதியால் நிரப்பட்டும். எது இருந்தாலும் இல்லாட்டியும் நீ வாழ்க்கை எப்போதும் நம்பிக்கையோடு வாழ தயாராகு. இனி ஒவ்வொரு நாளும் உன் முயற்சியை நிறுத்தாமல் நீ தொடர்ந்து செய்யும்போது உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன். நீயும் அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாம குழப்பமின்றி அமைதியாக இருக்க பழகு. உன் முயற்சிக்கேற்ற வெற்றியை மிக பெரிய அளவில் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்த்து உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை பாதை சில நேரங்களில் உனக்கே சவாலாக இருக்கு, சில நேரங்களில் உனக்கே குழப்பமாக இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது ஒரு வகையில் உன்னை உயர்த்தி உனக்கான எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு அது உனக்கு சுலபமாக இருக்கும்படியும் நான் செய்ய தான் போகிறேன். இப்போது ஏன் ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இனி யாராலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போதெல்லாம், வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் போதெல்லாம் அதை நீ கடந்து வருவதற்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் நான் உனக்கு வழிகாட்டுவேன். எப்போதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. அர்த்தமில்லாத 1000 கவலைகளை மனசில் போட்டு உலட்டிக்காம என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோட பொறுமையாக இரு. முருகா முருகா நீ என் பெயரை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும் உன்னை விட்டு காணாமல் போயிடும் என் செல்வமே. இந்த உலகத்தில் நீ வெளியே பார்க்குற மனிதர்களின் ரூபம் என்பது, மனிதர்களின் குணம் என்பது உண்மையிலேயே அப்படி கிடையாது. வெளியில் உன்கிட்ட இனிமையாக பேசக்கூடிய, அன்போடு பழகக்கூடிய ஒவ்வொருவரும் நிஜமாவே அப்படி அன்போடு இனிமை கொண்டவர்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொருவரும் மனசுக்குள்ள வேற குணத்தோட, வெளியில் முகமூடி போட்ட வேற குணத்தோட வாழ்கிறாங்கங்கிறது தான் உண்மை. யாரையும் எப்போதும் எந்த விதத்திலும் நீ முழுவதுமாக நம்பிவிட வேண்டாம். பாம்பு வாழை அசைக்கும் போது அமைதியாக தான் இருக்கும், ஆனால் எதிரியை தாக்கும் போது அது வேகமாக ஆக்ரோஷத்தோடு அவர்களை கொட்டி தீர்க்கும். அதே போலதான் உன்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் அமைதியாக இருக்கிற மனிதர்கள் அவங்களுக்கு உன் கூட சண்டை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா அவர்களுடைய உண்மையான சுயரூபத்தை வெளியே காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே என் செல்வமே. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்துற கண்ணீரை எல்லாம் பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றணுன்ற நோக்கத்தோடு இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் உள்ளத்தில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காக வருத்தப்பட்டியோ அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு என் கரத்தின் மூலமாக, என் வேலின் மூலமாக உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உனக்கு மன மகிழ்ச்சியை உருவாக்கி தந்துடுறேன். நீ பேசாமல் அழுதுகிட்டு இருந்த நாட்கள் எல்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியோட சந்தோஷமாக பேசிக்கிட்டே உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வெளிச்சமாக வாழும்படி செய்கிறேன். இத்தனை நாள் நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் பதிலாக
இப்போது நீ புன்னகையோட சிரித்து சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எல்லாருமே உன் மனசை காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்துக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. அவங்கவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க அனுபவிப்பாங்க. நீ எதுக்காகவும் கலங்காமல் தைரியமாக இருக்க பழகு. உனக்கான மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் கண்ணீரை தொடச்சி உன்னை வலிமையாக்கி உன் அமைதியை மீட்டுத்தரும் சக்தியாக நான் இருப்பேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும். எத்தனை பிறவி எடுத்தாலும் இனி ஒவ்வொரு பிறவியிலும் நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மங்களகரமாக சௌபாக்கியவதியாக வாழ்வதற்கு என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே. அப்படி 7 ஜென்மத்திலும் நீ அதிர்ஷ்டசாலியாக வாழணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை தொட சொன்னேன். இதை தொட்டதின் மூலமாக உறுதியான வாழ்க்கையும் வெற்றிகரமான வாழ்க்கையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் என் அருளால் உனக்கு உண்டாகும். உன் வீட்டில் எப்போதும் சந்தோஷமும் செழிப்பும் சிரிப்பு சத்தமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு இருக்கும் குறைகளை கூட நிறைகளாக மாற்றி உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடக்கும்படி செய்ய போகிறேன். எந்த விஷயத்தை நடத்தி கொடுன்னு என்கிட்ட கேட்டியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். சில சமயங்களில் காலம் போக போக நீ என்ன கேட்டங்கிறத நீ மறந்து போயிருக்கலாம். ஆனால் நீ என்கிட்ட எப்போதோ என்னைக்கோ ஒரு நாள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கேட்டால் கூட நான் ஒருபோதும் அதை மறக்க மாட்டேன். சரியான உரிய காலத்தில் நீ கேட்டதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன். நீ மனசார என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றி உனக்கான அருளை கொடுத்து உன்னை நல்லபடியா அழகாக வாழ வைப்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பல நன்மைகளை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ வெற்றி பெறுவதற்கான பாதைகளை திறந்து வைக்கிறேன். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்துக்கும் பலன் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் துன்பமே இல்லாத இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கை நீ வாழும்படியும் நான் செய்கிறேன். நம்பிக்கையை மட்டும் நீ உறுதியாக பிடிச்சிக்கிட்டாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். இனி உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தர்றேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த துன்பங்களும் துரோகங்களும் இப்போது விலகி போய் எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ நிம்மதியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனக்காயங்கள் அனைத்தையும் மாற்றி உனக்கு மருந்தாக நான் இருப்பேன் என் செல்வமே. உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து என் அருளை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே யார் மூலமாகவும் எந்த கஷ்டமும் துரோகமும் உன் வாழ்க்கையில் குறுக்கே வராத அளவுக்கு என் அருளால் உன்னை பாதுகாத்து உனக்கான முன்னேற்றத்தை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். கடந்து வந்த காயங்களையும் கஷ்டங்களையும் மறந்துட்டு இனி வரப்போகும் எதிர்காலத்துக்காக உன் வாழ்க்கையை புதுசாக மாற்றி அமைச்சு வாழ பழகு. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக பக்கபலமாக இருப்பேன். சின்ன வயசுலேருந்து நீ கண்ட துயரங்கள் உன் இதயத்தை கலங்க அடித்திருந்தாலும் அந்த துயரத்தை போக்கி உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியும் நான் கொடுக்க வந்துட்டேன். தடைகள் எதுவும் உன் மனதை சிதற செய்யாத அளவுக்கு தடைகளை உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். நீ நிற்கிற இடமும் நீ வாழ்கிற வாழ்க்கையும் ஏன் கட்டுப்பாட்டில் ஏன் பார்வைக்குள்ளே இருக்கும்போது இனி யாராலும் உனக்கு நல்லது நடப்பதை தடுக்க முடியாது. என் அருளால் உன்னை வழி நடத்தி நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உனக்கு வெற்றிகரமாக முடியும்படி செய்ய போகிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துடாதே. அது நடக்கலையே இது நடக்கலையேன்னு கவலைப்படாத. எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கி தருவேன். இனி ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக உனக்கு நடந்து முடியும். நீ சிரமப்பட்ட நாட்கள் எதுவும் வீணாக போகாது என் செல்வமே. எல்லா சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி உன்னை உயர்த்தி மேலே ஏற்றும் படிக்கட்டாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். நீ ஏணிப்படியில் ஏற முடியாமல் நின்றுக்கிட்டே இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீயே ஏணியில் ஏறி வெற்றியின் உச்சத்தை தொட போகிற. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில பேர், உன்னை நம்பாமல் உன்னை தாழ்த்தி நினச்ச சில பேர், உன்னை மட்டமாக இழிவுபடுத்தி அவமதித்து பேசிய சில பேர், இப்போ நீ தான் சரி, நீ பேர் சொல்கிறது தான் சரி, நீ வாழ்ந்த வாழ்க்கை தான் சரின்னு
உன்னை உயர்த்தி பேசும் விதமாக இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையில உனக்கான உயர்வை கொடுக்க போறேன். இந்த அதிர்ஷ்ட வேலை தொட்ட உனக்காகவே எல்லா வகையிலும் மாற்றங்களை உருவாக்குவேன். என் அருளின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க போற. அது நடக்கலை இது நடக்கலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்காகவே எல்லாவற்றையும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன். நீ கஷ்டப்பட்ட சிரமப்பட்ட நாட்கள் வீணாக போகாத அளவுக்கு சிரமங்களையும் சிக்கல்களையும் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றி படிகளில் உன்னை ஏற வைக்க போறேன். இனி எல்லாமே நீ நினைச்சது போலவே நடக்க போகுது. உன்னை சுற்றி இருக்கவங்க யார் பேசினாலும் என்ன பேசினாலும் எதையும் காதில் வாங்கிக்காம நீ போகிற பாதையில் உண்மையா நேர்மையா நியாயமா போய்கிட்டே இரு. தைரியமாக மனம் தளராமல் உறுதியாக நீ முன்னேறும் போது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் என்னால் முடியுன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. என்னால் முடியுன்ற அந்த சொற்கள் தான் உனக்கான சக்தி மிகுந்த வெற்றி வார்த்தை. நான் நிச்சயமாக உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன் என் செல்வமே.